மலரு அத்தா மலரு அஞ்சாறு தண்ணி கொண்டு வத்தா. சரிப்பா, இந்தாங்கப்பா. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. இருப்பாரு இருப்பாரு, ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாரு? அதான் காசை கொண்டு போய் பத்திரமா மகாபேர்ல போய் போட்டு வந்துட்டார்ல, அப்புறம் சந்தோஷமா தான் இருப்பாரு. என்னடி வேணும் உனக்கு? உன்னை யார் இப்ப கூப்பிட்டா? ஆமா ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நாங்க நீங்க கூப்பிட்டா தான் வரணும், நீங்க கூப்பிட்டா தான் போகணும். எங்களுக்குன்னு எந்த உரிமையும் இல்லையே. ஏமா நம்ம மேல அக்கறையே இல்லாதவங்க மேல எதுக்குமா நமக்கு பேச்சு? அதுக்காக இந்த மனுஷனை 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க வேணாம். ஆமா ஆமா, நீ கேட்டு கேட்டு எனக்கு எந்த சூடு சொன்னு இல்லாம போயிருச்சு. நீ என்ன கேட்கணுமோ கேட்டுக்க, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எல்லாத்துக்கும் துணிஞ்சுட்டேன். ஓஹோ அப்படியா? அந்த அளவுக்கு போயிருச்சா? அந்த அளவுக்கு உன் மருமக உன்னை மாத்தி வச்சிருக்காயா? என் மகளுக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாது. உன்ன மாதிரி கேடு கெட்டவளா என் பிள்ளை. ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய மூடி. உங்க அப்பனை கூட்டு போய் நேக்கா காசை உன் பேர்ல போட்டுக்கிட்டேல, நீ என்ன உனக்கு? இதுக்கப்புறம் தானே இருக்கும் ஆட்டம். மகாராணி மாதிரி நல்லா ஆட போற. ஆட மலரு, உன்ன மாதிரி சுயநலம் பிடிச்ச ஆள நான் எங்கேயும் பார்க்கல. நான் கூட உன்ன என்ன போல நினைச்சேன். ஆனா சொந்த தங்கச்சிக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? இதுல இருந்தே தெரியுது. ஐயா இப்பவே நீ ஓமகாண்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிற. நாளை பின்ன உன் மகனுக்கு எவனையாச்சும் கட்டி வச்சுட்டு பின்னாடி உன் மக கூடயே போயிருவா போலயே. ஆமாடி, அப்படித்தான் செய்ய போறேன். பின்னாடியே போனாலும் போயிருவேன். போவையா போவ? ஏன் போக மாட்டேன்? இந்த பிள்ளைய உனக்கு தானே பெத்தேன்றே. என்னடி பேசிக்கிட்டு திர்ற? அப்புறம் என்னையா, இப்படி ஒரு பிள்ளை இருக்குன்றதே நீ மறந்து போயிட்டேனா? இந்த பிள்ளைய ஒரு கரை சேர்க்கணும் வைக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. எப்ப பாரு இந்த மூதேவியவே கட்டிக்கிட்டு அழுகிறியே, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இங்க வர்றி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் பிள்ளைய பார்த்து மூதேவி கீதேவி நீ எதையாச்சும் சொன்ன உனக்கு மானம் கெட்டு போயிடும். சந்தோஷமாடி மலரு, சந்தோஷமா? இப்ப உனக்கு குளுன்னு இருக்குமே. பெத்த தாயும் தகப்பனும் என் முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டு அழைச்சுக்கிறாங்க. இதுக்கு நான் என்ன செய்யறது? எல்லாம் ஒன்னாலதான். அப்பா ஏன்பா அப்படி எல்லாம் பண்றீங்க? சித்தி கூட சண்டை போடாதீங்க. ஆமா ஆமா, இப்ப வருவா நல்லா. சித்தி கூட சண்டை போடாதீங்க, கொண்டை போடாதீங்கன்னு. நீ மட்டும் அந்த காசை கொடுத்திருந்தா இப்படி சண்டை வருமா என்ன? எது கொடுக்கணும்ன்றே. இதே இது நீ ஜெயிச்சிருந்தா 10 ரூபா கொடுத்துருப்பியா என்ன? அவன் இவ்வளவு மாதிரியெல்லாம் இல்லையே. இவ கேக்குறத விட அதிகமாவே நான் கொடுத்திருப்பேன். ஆமா ஆமா, கொடுத்துற போற. நீ கொடுக்கற லட்சணம் தான் என்னன்னு எனக்கே தெரியுமே. உங்களுக்கு நானாத்தா கெட்ட பிள்ளையா பேரும், அவனா நல்ல பிள்ளையா இருப்பா. ஏன்டா இப்படி வாய் கூசாம போய் சொல்றியோ எனக்கும் தெரியல. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? சே, நல்ல சந்தோஷத்தோட வந்து இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாமே போயிருது. ஆமையா? ஆமா, எங்களாலதான் உனக்கு சந்தோஷம் எல்லாம் போயிரும். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. நீங்க சொல்ற சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமான்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என்னையும் மலரையும் பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம்தான். உன்னையும் உங்க அம்மாவையும் பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்க நினைக்கிறதுலதான் இருக்கு. அதான் என்ன விஷயம்னு கேக்குறல்ல, சொல்லுங்க என்ன விஷயம்னு நானும் கேக்குறேன். என் பொண்ணு மலருக்கு ஒரு நல்ல வரனா வந்திருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமத்தா மலரு, இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு. யாருன்னு கேட்டதுக்கு பக்கத்து ஊரு பிரசிடண்ட் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஊரு பிள்ளை மலரு ஜல்லிக்கட்டு போட்டியில ஜெயிச்சத பார்த்து என் மகன் கட்டுனா அந்த பிள்ளையத்தான் கட்டுவே அப்படின்றையா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது? பக்கத்து ஊரு பிரசிடண்ட் பையனா? வா, என்னமா அதெல்லாம்? அதாண்ட எனக்கும் தெரியல. இவளுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துதான் தேடி வருவாங்களோ தெரியல. என்னம்மா அப்பா பிரசிடண்ட்ன்றாரு? ஆளு எப்படின்னு உனக்கு எதுவும் தெரியுமா என்ன? ஆமாடி தெரியும்டி. அந்த ஆளை தெரியாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? சொத்து பத்து காடு கரன்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த ஆளு இதுதாண்டி. என்னம்மா சொல்ற? ஏமா இவளுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துமா இப்படிலாம் தேடி வருவாங்க? ஒரு பக்கம் டாக்டர், ஒரு பக்கம் பிரசிடண்ட் பையன். அதாண்டி எனக்கும் தெரியல. இவளுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துதான் வருவாங்களா? நீயும் தேடி வச்சிருக்க பாரு. போய் வேலை வெட்டி இல்லாதவன. இவளுக்கு பாத்தியா, ஒரு பக்கம் டாக்டர் ஒரு பக்கம் பிரசிடண்ட் பையன். பத்தாததுக்கு அவன் என்ன வேலை பாக்குறியான்னு தெரியல. கேளு அவன் என்ன வேலை பாக்குறியான்னு கேளு. பத்து இருந்து ஊதாத்தனமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க, நம்மளுக்கு நல்லது. அவனை ஏமாத்தி எப்படியாச்சும் அவங்கிட்ட இருந்து நம்ம புடிங்கிடலாம்.
ஆனா வேற வேலையில கீழே இருந்தியான்னு வச்சுக்க, நம்ம கதி அதோ கதிதான். கேளுமா அப்பாட்ட. ஏங்க பிரசிடென்ட் பையன் சொல்றீங்களே, வேலையில என்ன பாக்குறாரு? பையன் இன்ஸ்பெக்டரா இருக்கானபடி. என்னது? போலீஸ்காரனா மாப்பிள? ஆமடி. என்ன மெண்ட முழுங்குற? என் பொண்ணோட மாப்பிள்ள போலீஸ்காரன்னு சொல்றதுல எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? என்னத்தான் மலரு, சந்தோஷம் தானே? அப்பா அது வந்து எதுக்கு அனுஷ்காமா சிரிக்கிற? என்னம்மா நீ தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறியே? இவதான் அந்த டாக்டரை விரும்புறாளு, அப்புறம் எப்படி இவளுக்கு சந்தோஷமா இருக்கும்? ஏண்டி அனுஷ்கா, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம எதுவும் பண்ணையே தேவையில்லம்மா. இவ இங்கிட்ட அங்கிட்ட மாட்டிக்கிட்டு புழுங்கிக்கிட்டு கிடக்க போறா. அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க போறா பாரு. இவனும் இல்லாம அவனும் இல்லாம கடைசியில நற்கதியால நிக்க போறா. என்னடி சொல்ற? ஒருவேளை அவங்க அப்பையும் பேச்ச கேட்டு இந்த போலீஸ்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்க, என்னடி பண்றது? பத்தாததுக்கு பிரசிடென்ட் வேற. மாட்டா மாட்டா. நீ வேணா பாரு, அப்பா கிட்ட சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இவ என்ன அவதிப்படுறான்னு பாரு. நீ தேவைதாண்டி இவளுக்கு. என்ன ஆட்டம் ஆடுனா டாக்டர் பையனை கையில போட்டுக்கிட்டு. இவளுக்குலாம் இது தேவையா என்ன? சாதாரண கூலிக்காரனை கட்டிக்கிட்டா பத்தல இவளுக்கு. என்னத்தா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ ஒன்னும் பேசாமே நிக்கிற. அவன் எப்படி சொல்லுவா? அவன் எப்படி சொல்லுவா? வா, இந்த தடவை நம்ம எந்த பிளானும் பண்ணவே தேவையில்ல, அதுவே எல்லாம் நின்றோம் பாரு. அதுதாண்டி எனக்கு வேணும், எனக்கும் அதுதான் வேணும். என்னத்தா மலரு, உங்க அப்பா அவ்வளவு கேக்குறாரு, ஒன்னும் சொல்லாம நினைக்கு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல முடிவா சொல்லு. அப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. என்னத்தா நீ இப்படியே சொல்ற? கல்யாணம் வேணாம் வேணாம்னா என்னத்தான் அர்த்தம்? இந்நேரம் உங்க அம்மா மட்டும் உன் கூட இருந்தான்னு வச்சுக்க, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரன் பேத்தியே பார்த்துருப்பா. நான் உங்க அப்பனா இருந்துகிட்டு இது கூட என்னால பண்ண முடியல. அப்பா கவலைப்படாதீங்கப்பா. நீ இப்படியே சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு 2 நாள் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஓ முடிவுத்தா. நல்லா மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க அம்மா அப்பா எல்லாமே நல்லவங்கன்னு தான் சொல்றாங்க. நீ ஒரு முடிவை சொல்லுத்தா. அப்பா வாரு மலரு, இதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்ல. அங்க வாரு, 2 பேரும் உன்னைய பார்த்து எப்படி சிரிக்கிறாளுன்னு. இவளுகளுக்கு முன்னாடி உன் கல்யாணத்துல நல்லபடியா நடத்தி காட்டணும்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னோட முடிவுத்தா. இவளுக்கு முன்னாடி நல்லா வாழணும்னு நினைக்கிறியா, நாசமா போகணும்னு நினைக்கிறியா? இத நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? அம்மா இல்லாம பிறந்தது ஏன் தப்பா? நான் என்ன பெருசா அப்படி ஆசைப்பட்டுட்டேன்? ஒரு பொண்ணா எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தானே நானும் டாக்டரை விரும்பினேன். மலரு, என்னடி எதுக்காக வர சொன்ன? தென்றல். மலரு, என்னடி ஆச்சு? தென்றல், நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன் தென்றல்? எனக்கு மட்டும் ஏன் தென்றல் இப்படியெல்லாம் நடக்குது? அப்படி என்னதான் ஆச்சு சொல்லுடி. இப்படி ஆத்தங்கர பக்கமா உட்காந்துக்கிட்டு எதுக்கடி இப்படி அழுகுற? யாரும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? தென்றல், எனக்கு வாழவே பிடிக்கல தென்றல். நீ என்ன பைத்தியமாடி? அரைஞ்சேன்னு வச்சுக்க. அப்படி நீ வாழவே பிடிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில என்ன நடந்துருச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும் தென்றல்? அப்படி என்னதான் ஆச்சு சொல்லி தொலைய தென்றல். எனக்கு எனக்கு எங்க அப்பா மாப்பிள்ள பார்த்துட்டாரு தென்றல். என்னடி சொல்ற? ஆமா தென்றல், பையன் பக்கத்தூர் பிரசிடென்ட் பையனா, போலீஸ் மாப்பிள்ள வேறையா. எங்க அப்பா சும்மாவே எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சா கட்டி கொடுத்துடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நல்ல சம்பந்தம் கிடைச்சிருச்சா, எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு நிக்கிறாரு தென்றல். அச்சோ, என்னடி இது? இப்பதான் ஏதோ டாக்டரை விரும்புறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்த, அது பொறுக்கலையா? சரி, நீ டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவரு ஊர்லயே இல்ல தென்றல். அச்சோ, இது வேறயா? என்னடி சொல்ற? ஆமா தென்றல், அவரு கேம்புக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு 1 வாரம்
பண்றது? பேசாம உங்க அப்பா கிட்ட ஒரு வாரம் டைம் கேட்கலாம்ல? எதை சொல்லி நான் கேட்கறது? என்னது? எதை சொல்லி கேட்கறதா? எனக்கு வாயில நல்லா வருது. நீ சொல்ல வேண்டியதானே, நான் டாக்டரை விரும்புறேன், டாக்டரை தான் கட்டுவேனே. தென்றல், அதை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை தென்றல். சி, வாய மூடு. இதை சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லாட்டி எனத்துக்கடி நீ டாக்டரை விரும்பின? அப்ப இப்ப என்ன செய்ய போற? நீ டாக்டரை விரும்புறதையும் சொல்ல முடியல, உங்க அப்பா பேச்சையும் மீற முடியல. அப்ப நீ உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. பாவம் அந்த டாக்டர் உன்னை நினைச்சு அவர் வாழ்க்கை தாண்டி நாசமா போகும். நீ எவனையாச்சும் கட்டிக்கிட்டு நல்லா நிம்மதியா சந்தோஷமா இரு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் செல்லக்குட்டீஸ். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.